ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து வீட்டில் பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. என் பொண்ணு சென்னையில் படிச்சுட்ருக்கா ஹாஸ்டலில். அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபீவரு. போன வாரம் பார்த்திங்கன்னா வரிசையாக தினம் ஒன்று சொல்கிறா. ஒரு நாள் ஃபீவர்ன்றா, ஒரு நாள் யூரினரி இன்ஃபெக்ஷன்றா, ஒரு நாள் காலில் ஸ்டாப்லர் குத்திடுச்சுன்றா. அப்புறம் ரேபிட்டோட வண்டியில் போய் கீழே இறங்குறேன்னு சொல்லி கீழே விழுந்து கை அப்படி ஊனிக்கா பாருங்க, கையில் அப்படியே குத்தி குத்தி அவ்வளோ புண்ணாகி இப்போ 2 நாளாக உடம்பு சரியில்லை, ஃபீவர். வீட்டில் தான் இருக்கா. எங்கள் சித்தி பொண்ணு இருக்கா, அவள் வீட்டில் தான் இருக்கிறா. எங்கள் அம்மா போய் ஊருக்கு போய் 10 நாள் ஆச்சு அவள் கூட போய். இப்போ அப்பா இப்போ சென்னைக்கு போகிறாரு. சென்னையில் வந்து பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், சென்னை ரொம்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி தான், எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் இங்கேருந்து அப்பா இப்போ பார்க்க போகிறாங்க. அதனால் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கி எங்கள் அப்பாவும் மாமாவும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அவளுக்கு கொடுத்து விட போகிறோன்னு பாருங்கள். ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு சரியில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்டலில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்காது. அதனால் ஹாஸ்டலில் அவள் சாப்பிடவும் மாட்டான். வீட்டில் கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொடுத்து விட்டாலும் 2 நாள் 3 நாள் தான் வருது, அதுக்கப்புறம் அதுவும் தீந்துருது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதனால் வந்து இது மிக்ஸி சின்னதாக வாங்கியிருக்கான். சரி, இந்த மாதிரி பழங்களை வாங்கியாவது ஜூஸ் போட்டு குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பழங்களை வாங்கி கொடுத்த உடனே மிக்ஸி வாங்கியிருக்கா. என்னென்ன பழம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த வெயிலுக்கு கிழனி பழம் நல்லது, ஹீட்டுக்கெல்லாம் நல்லது, குளிர்ச்சி நல்லாவும் இருக்கும். அதனால கிழனி பழம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கோம். மாதுளம்பழம்லாம் சென்னையில் ரொம்ப விலை அதிகமாக. அப்பா போய் அம்மா விட்டுட்டு என் பொண்ணையும் விடுறதுக்காக போனாங்க. பழம்லாம் வாங்கினாங்க, ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மாதுளம்பழம் வாங்கியிருக்கோம். எல்லாமே நிறையாவும் வாங்கலை, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கூட அங்கே ஹாஸ்டல் எல்லா பிள்ளைங்களும் இருக்காங்க, எல்லா பிள்ளைங்களுமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதனால் அளவாக தான் வைக்க முடியும். அப்படி வாங்கி வச்சாலும் கெட்டும் போயிடும், அந்த வெயிலுக்கெலாம் தாங்காது. அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா அப்பா கற்பூரவள்ளி காயாகவே வாங்கிட்டு வந்திருக்காரு. வச்சு அவள் சாப்பிட்றதுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பிளையும் ஜூஸ் போட்டு சாப்பிடு, அவளுக்கு எல்லாமே ஜூஸாக தான் பிடிக்கும். அதனால் ஆப்பிள் ஜூஸு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வாங்கியிருக்கோம். எல்லாமே 4 நாள் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆப்பிள், கிரேப்ஸ், அவளுக்கு கிரேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது நல்லா தண்ணியில் கழுவிட்டு சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி கிரேப்ஸ் வாங்கியிருக்கு. சப்போட்டா பாருங்கள், நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பழம் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். சப்போட்டா பார்த்திங்கன்னா 100 ரூபா, எங்கள் ஏரியாவில் 100 ரூபா 1 கிலோ. இதே பஸ் ஸ்டாண்டில் போய் வாங்கினா 1 கிலோ 50 ரூபா பாருங்கள். அதான் ரேட்டு கூட, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கும்போது காயாக இருக்கும். நேற்று வாங்கினப்போ காயாக இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் பழமாக இருக்க மாதிரி இருக்குது. உரிச்சு சாப்பிட்டோம் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டுங்க பாருங்கள். இவ்வளோ சப்போட்டா வாங்கியிருக்கு. ஆனால் அப்பா வந்து சப்போட்டா நான் கொண்டு போகலாமா, ஏன்னா கொஞ்சம் பழமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பஸ்ஸில் கொண்டு போகும்போதே நசுங்கிடும், சப்போட்டா நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் சப்போட்டா கொடுத்து விடலை. இது என்னன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வாங்கிட்டு வந்து இது என்னதுப்பான்னா நானும் கேட்டேன். தண்ணி பழம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது இப்படி தான்ப்பா இருக்குது, அந்த கடையிலே அறுத்து கொடுத்தாங்க, உள்ளே அறுத்து அவ்வளோ ரெட்டாக இருக்குதான், சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எங்களுக்கு ஒன்று வாங்கியிருக்காரு. என் பொண்ணுக்கு சென்னைக்கு அங்கே ஒன்று வாங்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் இப்போ என் தங்கச்சி வீட்டில் இருக்காங்க, போகணுன்னே அறுத்து சாப்பிட வேண்டியதான். வச்செல்லாம் அவளுக்கு அவங்கெல்லாம் போய் ஹாஸ்டலில் தான் அறுத்து சாப்பிட்றது எப்படின்னு தெரியல, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. என் தங்கச்சி இருக்கிறனால அவளுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு போகிறோம் பழங்கள். செவ்வாழைப்பழம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காயாக வாங்கியிருக்கோம். அவளுக்கு ஹாஸ்டல் வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிடிக்காது அவளுக்கு. இந்த செவ்வாழை வாங்கிட்டு வந்துட்டாரு, சாப்பிட்றாங்களா இல்லை தங்கச்சி வீட்டுக்கு கொடுக்குறாங்களான்னு தெரில, காயாக தான் இருக்குது. இது வீட்டில் வந்து கற்பூரவள்ளி வீட்டுக்கு எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா அவளுக்கு காயாக தான் வாங்கியிருக்குது. கொண்டு போய் வச்சு சாப்பிட்றாங்களா இல்லை வீட்லேயே அறுத்து கொடுத்துறாங்களா என்னன்னு தெரில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பழங்கள் எல்லாம் பிள்ளைக்கு இது வீட்டில் எங்களுக்கு கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. கிரேப்ஸ் இருக்குது. கிளம்பிட்டாங்க, சென்னை கிளம்பிட்டு இருக்காங்க. நான் அந்த நேரத்தில் வேகமாக வீடியோ எடுத்துருக்கேன்னா பாருங்கள், எங்களுக்கு கிரேப்ஸு
ஸ்நாக்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக எங்களுக்கு பிடிச்சது தான் ஸ்நாக்ஸ். சீடை வாங்கிட்டு வர சொன்னேன், சீடை வாங்கிட்டு வந்திருக்காங்க, இனிப்பு சீடை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அப்பா கிளம்பிட்டு இருந்தாரா சென்னைக்கு. அதுக்குள்ளே இந்த பழங்கள்லாம் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்தேன், கிளம்பிட்டாரு. அதனால தான் அவருக்கு கொஞ்சம் அனுப்பி விட்டுட்டு வந்து பொறுமையாக உட்காருவேன். கொஞ்சம் பதட்டமாக வேகமாக அப்போ வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு எல்லாம் கொடுத்து விட்டுட்டேன். இப்போ எங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க. எங்களுக்கு ஒரு தண்ணி பழம் இருக்குது, சப்போட்டா இருக்குது பாருங்கள், சப்போட்டா பழம் இருக்குது, 2 ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஆரஞ்சு வாங்கி 4-5 நாள் ஆச்சு, சாப்பிட்டுட்டோம். இந்த வெயிலுக்கு ஆரஞ்சு ரொம்ப நல்லது, சாப்பிட்டாச்சு. இது ஒன்று தான் இருக்குது பேலன்ஸு. அப்புறம் எங்களுக்கு கிரேப்ஸ் இருக்குது, கிரேப்ஸு. சோளக்கருது வந்து ஸ்வீட் கார்னு அங்கே கொடுத்து விட்டேன். அண்ணன் தங்கச்சி பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, குட்டீஸ் தான். அவங்களுக்கு ஸ்வீட் கார்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, எங்களுக்கு ஒன்று போதும், அதனால் எங்களுக்கு ஒன்று. கிருணி பழம் இருக்குது ஜூஸ்க்கு, நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் வந்து என் பசங்க எப்படின்னா, இது ஆக்சுவலாக அறுத்து பால் ஊற்றி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இடையில ஃபோன் வந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கு. இது வந்து கிருணி பழம் வந்து தண்ணியில் தான் நான் வந்து சில நேரம் பார்க்காதப்ப பாலை ஊற்றி கொடுத்துருவேன், குடிச்சிருவாங்க. பார்த்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க. தண்ணி தான், தண்ணி. நாட்டு சர்க்கரை போட்டு குடிங்கடான்னு கெஞ்சுவேன். நான் பார்த்தா நாட்டு சர்க்கரையில் போட்டு தருவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் போட்டார்னா ஜீனியை தான் போட்டு தராரு. ஏன்னா அவங்க அதான் பிடிக்குது விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்களுக்கு பாருங்கள் வாழைப்பழம், சீடை. எனக்கு ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்துச்சு, இனிப்பு சீடை சாப்பிடணும் போல் இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. இல்லைங்க எப்படி சாப்பிட்டு பார்த்து சொன்னேன். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் இந்த கடை நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சீடைனா அப்படியே கல் மாதிரிலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா டீ தூள். ஃப்ரெண்ட்ஸ், டீ தூள். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்போவுமே இந்த டீ தூளை தான் டீ போடுவாங்க. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம்னா, நான் 10 பேர் போனால் எல்லாருமே குடிச்சிட்டு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ ஒரு தடவை போனப்போ நல்லா இருக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அண்ணன் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வருவாங்களாம். அப்போ இது நல்லா இருக்குதுடி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு போனோம். 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டான். அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாயே, பெங்களூர்லேருந்து அண்ணன் டீ தூள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, வந்து வாங்கிட்டு போடி அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்துச்சு ஃபுல்லாக. நான் இவ்வளோ தீர்த்துட்டேன். இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன், எனக்கு டைம் இல்லை. ஏன்னா என் ஃபோன் அந்த டைம் பார்த்து ரிப்பேராக போயிடுச்சு. அவள் வாங்கி கூப்பிட்டு அவள் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தா, நான் போனேன். போய் எனக்கு டீ தூள் கொடுத்தா. அவ்வளோ டீ தூள், ஒரு இவ்வளோ டீ தூள் இவ்வளோ தூரம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோ தூரம். அவ்வளோவும் தீர்த்துட்டேன். என் ஃபோன் அப்போ ரிப்பேரு 1 வாரம் கழிச்சு தான் ஆர்டர் போட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமும் 1 வாரம் கழிச்சு, இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் எனக்கு எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு வீட்டில், அங்கே எங்கே போக வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோலாம் அதுக்கப்புறம் ரீல்ஸ் போகிறதுக்கு அந்த வீடியோ எடுக்கவே எனக்கு டைம் சரியாக போயிடுச்சு. அதனால் என்னால் எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படியாவது இதில் எடுத்துருவோம். சரி, இந்த பழங்கள் எடுக்கும்போது சேர்த்து இதையும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க. நான் அதுக்காகவே இந்த பேக்கெட்டை கூட நான் வீடியோ போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து கூட மாற்றி இதில் வைக்கவே இல்லை. சரி, உங்கள்கிட்ட காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இங்கே காட்டு, என் பையன் பாருங்கள் என்கிட்ட வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தம்பி இங்கே பார்த்து காட்டணும் ஒழுங்கா. இங்கே பாருங்கள், இந்த டீ தூள் தான். ஆக்சுவலாக இந்த டீ தூள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இலையெல்லாம் அங்கே தெரியுது பாருங்கள். காட்டுறா இந்த தம்பி, கிட்ட வந்து காட்டுறா, இலையெல்லாம் தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதா? நேரடியாக அங்கே தயாரிக்கிற இடத்துலையே போய் வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்தா. அவள் குடிச்சிட்டு சூப்பராக இருக்குது, எங்கே இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டிருந்தா. அப்படி எல்லாருக்குமே வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த டீ தூள்லாம் அவ்வளோ இஷ்டம். டீயும் சூப்பராக இருக்கும், போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து அந்த அண்ணே நாங்கள் நல்லாயிருக்குன்னு சொன்னோன்னே எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே டீ தூள் வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு கொடுத்தாங்க, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாங்க.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனாலே நாங்கள் டீ குடிச்சிடுவோம். திரும்ப கிளம்பும் போது டீ கொடுத்தா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டு வாங்கி டீ குடிச்சிட்டு வருவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க, அப்போ காட்டுப்பா, இங்கே காட்டு, ஒழுங்காக கூட்டுறது அப்படி பாருங்க. இது ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதுவே ஃபுல்லாக ஒரு சம்பளம் வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிரம்பிடுச்சு. இதில் இவ்வளோ தூரம் இருந்துச்சு, நான் இவ்வளோ தூரம் தான் காமிச்சேன் உங்கள்கிட்ட காட்டும்போது. இன்னும் ஃபுல்லாக இருந்துச்சு, நான் போட்டுட்டோம். டெய்லி இப்போ டீ தான் குடிக்கிறேன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, முன்னாடிலாம் எங்கள் அப்பா வந்து கடையில் போய் டீ குடிப்பாங்க. நாங்கள் வீட்டில் டீ போட்டு கொடுத்தா பிடிக்காது. ஆக்சுவலாக நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, கடையில் டீ குடிக்கிறவங்க வீட்டு டீ எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் கொலக்கொலன்னு போட்டு கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த கடையில் டீ வந்து கடையில் குடிச்சு பழங்களுக்கு வீட்டில் பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் எங்கள் அப்பா அப்படி தான் கடையில் குடிச்சிட்டு வீட்டில் வேண்டவே வேண்டாமான்னு சொல்லுவார். ஆனால் இது ஒரு நாள் போட்டு கொடுத்தேன். அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் டீ போட்டாங்க இருந்துச்சு. இன்னும் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ டீ தூள். இப்போ இந்த டீ தூள் வாங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் போய் குடிக்க மாட்டாருமா, அந்த டீ தூள் இருக்கா அதிலே போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபஸ்ட் டைம் இது மாதிரி தான் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுத்தோம், குடிச்சிட்டாரு. அடுத்து அது தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, இன்னும் இருக்குதாம்மா அந்த டீ தூள் அப்படின்னு சொல்லி. இப்போ இதை வாங்கிட்டு வந்து இப்போ இதில் தான் போட்டு குடிக்கிறான். இதில் தான் இந்த டீ தூள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேர் கூட ஏதோ சொன்னான், ஃபஸ்ட்டு தெரியலேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சோம். அப்படின்னு அவங்கள்ட்டே கேட்டு வந்து கடை பேர் டீ தூள் பேர் கூட சொன்னாங்க, மறந்து போச்சு. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம டீ குடித்தா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். இதில் வந்து கலர் கொஞ்சம் பொடி போடுவாங்க அண்ணே சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வரும் இந்த டீ தூள். டீ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்டு வந்து மறக்காமல் எங்களுக்கு கூப்பிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வாங்கி தருவாங்க. அந்த காலத்தில் நாங்கள் வந்து எப்போ ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஸ்கூலு, காலேஜு, கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. குழந்தைங்களுக்கு காலேஜ் போயிடுச்சுங்க. இன்ன வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ தொடர்ந்து இருக்குது. பார்க்குற நிறைய பேர் வெளியே போய் பார்க்குறவங்களும் அவ்வளோ புறாப்படுவாங்க. இவ்வளோ 10 பேர் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்க, இவ்வளோ உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் பண்ண போகிறீங்க, இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளையும் சொல்லுவோம், நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என் பிள்ளைங்களும் அவள் பிள்ளைங்களும் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இது மாதிரி எத்தனை பேர் வீட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒன்றா நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.